கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 119, 153, 154. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் படுகிற உபத்திரவம் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தம்முடைய வசனத்தின்படியே கர்த்தர் இப்பொழுது உங்களை விடுவித்து காப்பார். உங்கள் உபத்திரவங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியால் உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் பதிலளித்து பாதை இல்லாத இடங்களிலும் உங்களுக்கு பாதை உண்டாக்குவார். இந்த பெனினாள் அன்னாளை மனமடி உண்டாக்கும்படி பேசினபடியினால் அன்னாள் மனக்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். எல்கானாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அன்னாளுக்கும் வேறு வழியில்லை. சர்வ வல்ல தேவனாகிய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதுதான் சரியான வழி என்பதை அறிந்து நேரடியாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். கர்த்தர் அவளுடைய கூப்பிடுதலை கேட்டார். அவள் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள். கர்த்தர் அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார். அன்னாளின் தேவன் உங்கள் தேவனாயிருக்கிறார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். எங்கே நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனிக்கிறார். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று நீங்கள் கலங்குவதையும் கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு செய்யும்படி கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். இப்பொழுதே அவருக்கு உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பீர்களா? அவருடைய பாதத்திலே விழுந்து, கர்த்தாவே இதோ அடியேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதை தெரியாமல் தடுமாறும் போது நீர் எங்களுக்காக பாதையை உண்டாக்கி நடத்துங்கப்பா. நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்காக இறங்கி செயல்படுங்கப்பா. எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை நீர் நடப்பித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.